சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா. இப்போ ஹீரோயின்ஸுக்கு பாடி அந்த காலத்துல கொடிகட்டி பறந்த, இப்பவும் கொடிகட்டி பறந்துகிட்டு இருக்கிற சுஷீலா அம்மா, ஜானகி அம்மா, இவங்களை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும். செல்லப்பிள்ளைன்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஏவிஎம் ஸ்டுடியோவிலேருந்து. செல்லப்பிள்ளைன்னு ஒரு படம், அது தங்கவேலு சாருக்காக பாட போனாங்க. அப்போ தான் சுஷீலா அம்மாவை சந்தித்தேன். அவங்க யாரோடையும் பேச மாட்டாங்க, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. எல்லாம் ஒரு ரொம்ப பெரியவங்கன்னா ரொம்ப மரியாதையோடு இருப்பாங்க. என்னிடம் ரொம்ப மரியாதை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட எல்லாம் சேர்ந்து செல்லப்பிள்ளைகளெல்லாம் பாடுவதற்கு ஜிக்கி அதிலேருந்து அறிமுகமாயிட்டாங்க. ஏவிஎம்மில் தான். ஏவிஎம் ஸ்தாபனத்தில் நான் பாடினதுக்கப்புறம்தான் ஒரு குரல் இருக்கிறது, நல்ல குரல் இருக்கிறது என்பது தெரிய வந்தது. அதுக்கு மெய்யப்ப செட்டியார் அவர்களை நான் நினைவிலே நிறுத்தி கொண்டிருக்கிறேன். அவர்தான் எனக்கு வாழ்க்கைக்கு வழி அமைத்தவர். முத எங்கிட்ட மியூசிக் டைரக்டர் சுதர்சன் மாஸ்டர்னு சொல்லுவோம். அவர் டிஎம்எஸ் ஸ்டுடியோ கூப்பிட்டு வந்திருக்காரு. கூப்பிட்டு வந்து பாட சொல்லி வாய்ஸ் டெஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்திருக்காரு. அப்போ எங்கள் ஃபாதர் யார்ப்பா ரொம்ப நல்லா பாடுறாரு, கேட்ட தியாகராஜ பாதர் மாதிரி நல்ல வாய்ஸ் கணின்னு இருக்கு, இவருக்கு ஃபஸ்ட்டு ஒரு காமெடி சாங் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. செல்லப்பிள்ளைன்ற படத்தில் குல்லா போடணும், நல்லா குல்லா போடணும்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு தான் முத அவர் எங்களுக்காக பாடினது. அதை தொடர்ந்து எங்களுக்கு நிறைய படங்களை பாடியிருக்காரு. இவர் எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் பாடியிருக்காரு. அன்பேவாவில் புதிய வானம் அப்படின்ற பாட்டை பாட போகும்போது அதில் எக்கோ எஃபெக்ட் அவர் பாடும்போது திருப்பி வைப்ரேஷன் வரணும். அப்போ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்லாத காலம். அந்த மாதிரி பாட போகும்போது இவருக்கு இந்த எஃப்கோ எஃபெக்ட்லாம் கொடுக்கறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால அவரே மைக்குக்கு முன்னாடி போய் பின்னாடி போய் அந்த பாடினார் அந்த பாட்டை. ஸோ அது ஒரு வித்தியாசமாக அந்த பாட்டு அமைஞ்சது. அந்த படத்தில் ஒரு ஹைலைட்டாக இருந்தது. அவருடைய 25வது வருஷத்துக்கு ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் ஃபாதர் ஒரு பெரிய விழா ஏற்பாடு. எங்கள் ஃபாதருக்கு ரொம்ப பிடித்த பாடகர் அப்படின்னு சொன்னால் அது டிஎம்எஸ். அதுவும் பர்டிகுலராக அந்த முருகன் மேலே அவர் பாடுற பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. இவர் மாதிரி இன்ஸ்பிரேஷனில் வந்தவங்க நிறைய பேர் இருக்கலாம். இருந்தாலும் இன்றைக்கும் டிஎம்எஸ் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது அவருடைய அந்த ஒரு குரல். நீங்கள் சுஷீலா அம்மா பற்றி சொன்னீங்க, ஜானகி அம்மா பற்றி ஒரு 2 ஜானகி அம்மா அவனுடைய குரல் ஆம்பளைக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். அப்பேற்பட்ட ஒரு குரல் அவங்களுக்கு. ஒரு கச்சேரி சுஷீலா அம்மாவும் ஜானகி அம்மா சேர்ந்து 2 பேருமே பாடும்போது டியூட் சாங்கில் என்ன மாதிரி ஜானகி பாடி சுஷீலாவும் அவங்க குரலில் பாடினாங்களாம். அப்போ பயங்கரமான கிளாப்ஸ் எல்லாம் வந்தாங்க. இந்த குரலை மாற்றுற பக்குவம் ஜானகிக்கும் உண்டு. உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன? எங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல்கள் நிறைய இருக்கு. எனக்கு எல்லா பாடலும் பிடிக்குமா. நான் பெற்ற செல்வம்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் ஒரு கச்சேரிக்கு மதுரையில் போய் பாடிக்கிட்டு இருக்கும்போது புதுசாக படம் ரிலீஸ் ஆகிருக்கு, நல்ல ஃபெமிலியர் ஆகிடுச்சு. அப்படி பாடும்போது பாட்டு ஆரம்பித்து 2-3 பாட்டை பாடி முடித்த உடனே நான் பெற்ற செல்வம்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஜனங்கள். அப்புறம் அதே மாதிரி அவங்க சொன்னாங்கன்னுட்டு பாடி விட்டேன். நான் பெற்ற செல்வம் நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம் செல்வம். இதை பாடி முடிச்சதுக்கப்புறம் ஓஹோன்னு கிளாப்ஸ் கொடுத்தாங்க. மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திக்கும் வரை வணக்கம் சொல்லி விடைபெறுவது உங்கள் அனுராதா ஸ்ரீராம். அது வந்தாலும் எங்களுக்கு ஓகே. வருக வருக வருக. பல ஜாம்பவான்களை சந்திக்கும் இந்த சங்கமத்திற்கு வருக. சிவாஜி சாருக்கு அடி வயிற்றிலிருந்து நான் பாடியிருக்கேன். எம்ஜிஆர் சாருக்கு அடி தொண்டையிலேருந்து எடுத்து அதுவும் நீங்கள் ரொம்ப எலாபரேட்டாக சொல்லியிருக்கீங்க. அதை எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்கள் எப்படி அவங்களுக்கு இவ்வளோ வித்தியாசமாக சில பாடல்களை கொடுக்க முடியும்? ஒரு ரகசியம் இருக்கு. சிவாஜி பேசும்போது எங்கேருந்து பேசுகிறாரு, அவருடைய நாபிகமலத்திலிருந்து வருது அந்த சத்தம். இப்போ ஜெய்சங்கர், நாகேஷ் இவங்கெல்லாம் பேசும்போது இந்த ஹிருதயத்திலிருந்து வருகிறது. ஒரு எம்ஜிஆர் இந்த கண்டம், இந்த மூக்கு,
இதில் வாய் இந்த இதுக்குள்ளே தான் வரும். இப்போ நம்ம பாடுறதுல அதை மூர்ச்சனையில் நீ யோக நிலை எனக்கு தெரிஞ்சதுனால மூர்ச்சனையே அங்கே மூச்சுகளை கொண்டாந்து நிறுத்த முடியும் என்னால். அப்போ சிவாஜிக்கு இந்த மூலாதாரத்துக்கு போயிடுது. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா, இந்த மாதிரி சத்தத்தில் வரும். இப்போ ஹிருதயத்துக்கு கொண்டாந்துடுறோம். என்னண்ணே சௌக்கியமாக இருக்கீங்களா, எப்போ வந்தீங்கண்ணே, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுண்ணே, நாகேஷ் உங்களுக்கு எல்லாம் மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு குரலை கொடுக்குறது. இப்போ எம்ஜிஆர்கிட்ட போயிடும், என்னைய நீ வர்ற தோட்டத்துக்கு பேசினா என்ன இப்படி தான் வரும், மூக்கில் தான் வரும். அதுக்காக அவருக்கு பாடுறதுக்கு நான் அது நடந்து விட்டான், இங்கு ஏழைகள் வேதனை பட மாட்டான், உயிர் உள்ளவரை ஒரு துன்பம் இல்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அது எப்படி அந்த ஃபுல் பாட்டை அப்படியே மூக்கில் பிடிச்சி உங்களால் அதான் சொன்னேன், யோக நிலையில மூச்சு அங்கே கொண்டு போய் கவிஞர்கள், கவியரசர்கள், பாடலாசிரியர் அப்படின்ற அந்த பட்டியல்ல நீங்க நிறைய பேருடைய அழகான பாடல்களை பாடியிருக்கீங்க. அப்படி அமைஞ்ச ஒரு கூட்டணின்னா நீங்க ஒரு இசை அமைப்பாளர், ஒரு பாடலாசிரியர்னா அப்படி யாரை சொல்லுவீங்க? இசையமைப்பாளர்களில் ஆரம்பத்திலிருந்து ஒரு ஆண்மை குரலோடு பாடணுங்கிற ஒரு பக்குவத்துக்கு கொண்டாந்தது திருவாளர் ஜி ராமநாதன் அவர்கள். அவர் தான் அழுத்தம் திருத்தமாக என்னை பாட வச்சவர். ஏன் தொங்கி பாடுற அப்படின்னு சொல்லுவார். ஆணித்தனமாக பாடணும். அந்த திருவிளையாடல் பாடலை பத்தி ஒன்று கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். இந்த பாட்டும் நானே பாவமும் நான், அது கேவி மகாதேவன் அவர்கள் போட்ட மியூசிக்கு. ஒரு கௌரி மனோகர் ராகத்தில் என்னென்ன எசன்ஸ் இருக்கோ அதெல்லாம் பிழிஞ்சு கொடுத்துட்டார் அந்த பாட்டு. பாட்டும் நானே பாவமும் நானே, பாட்டும் நானே பாவமும் நானே, பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே, சரிகமபத நிசனித தனிசனி ரீசனித ததனீத பமபதா பமபகாரி ரிகமபா மகரிச ரிகமபத நீத பமகரிச ரிகமப்பா மதாபநீத சானிரீச காரி மாக்கரிசனித தனிரீசனித பமபதா பமகாரி. ராகம் அந்த கௌரி மனோகரியா புழிஞ்சு சாரா எடுத்து கொடுத்துட்டார் நினைக்கிறேன். அதே மாதிரி தான். அதனால அந்த பாடல் சங்கீத வித்வான்கள்ல இருந்து, மகாராஜபுரம் சந்தானம்ல இருந்து, செம்மங்குடியார்ல இருந்து ஓடு ரசிச்சாங்க. அவரையெல்லாம் ஃபோன் பண்ணி எல்லாம் மகாதேவரையருக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. என்னையும் பாராட்டி இருக்காங்க. செம்மங்குடியார் ரொம்ப பாராட்டி இருக்காரு. அட்டானால கூட நீங்க ஒரு பாட்டு ரொம்ப அழகா பாடிருப்பீங்களே சார். யார் தருவார் இந்த அரியாசனம், யார் தருவார் இந்த அரியாசனம் கிடைக்குமா? இறைவன் கொடுத்தது. ஐயா, நீங்க முருகருடைய பாட்டு பாடினீங்க இல்லையா? நீங்க பெரிய முருக பக்தர். நாங்க ஆமா. இப்போ முருக பக்தன் அப்படிங்கிறதுக்கு காரணம் உயிரோடு பாடுவது. இறைவனிடம் நாம கேட்காமே இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டும். அந்த அளவுக்கு பாடணும். பாடும் பொழுது அது எப்படி இருக்க வேண்டும், அந்த உணர்வு பகவானிடம் வேண்டும். உங்க பெருமையும் சொல்ல முடியாது. எங்க அனுபவம் ரொம்ப சின்னது, நாங்க ரொம்ப சின்னவங்க. ஆனாலும் நிறைய கேட்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் கேட்கறோம். ஒரு காலத்தில் நடிகர்களே பாடி நடித்தார்கள். அதற்கு பிறகு சில பின்பாட்டுக்காரர்கள் வந்தார்கள். குறிப்பாக
பெரும் பாடகர் சி. ஜெயராமன், சீர்காழி கோவிந்தராஜன், டி.எம். சௌந்தரராஜன் எல்லாம் வந்தார்கள். ஆனால் டி.எம். சௌந்தரராஜன் இருக்கிற தனிச்சிறப்பை சொல்லியாக வேண்டும். அவருடைய பாடல் நடிப்போடு கலந்திருக்கும். குறிப்பாக சொல்ல வேண்டுமேனால், நான் ஆணையிட்டால் அதை நடந்து விட்டால் இன்னொரு பாடல். சாதாரண பாடல்கள் பார்க்கணும்னு சொன்னால், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் என்ன பண்ணுவாங்க. ஆனால் சௌந்தரராஜன் பாடும்போது நடிப்போடு, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அந்த அந்த நடிப்போடு பாடுவார். எம்.கே. தியாகராஜ பகதூருக்கு பிறகு மக்கள் மனதை பாடி இடம் பிடிக்கப்பட்டு விட்டவர் சௌந்தரராஜன் தான். நான் உண்மையான அந்த மனதை வந்து அவரை பாராட்டுகிறேன். அவர் வாழ்க வளங்க. வெல்கம் பேக் டு சங்கமம். இந்த பாடகருடைய புகழை நம்மளால் இந்த 4 எபிசோடில் பாடணும்னு நினச்சா முடியாத காரியம். ஃபுல்லாக முருகதையான உருக பாடியவர் அவர். ஐயா, அந்த பாட்டை நீங்கள் பாடுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின் இருக்குது. உள்ளம் கபடம் இல்லாத ஒரு உள்ளம், அதாவது எதையும் வந்து மனசில் பட்டா சொல்லிடணும் அப்படின்ற ஒரு நல்ல அந்த பொய்யே தெரியாத ஒரு உள்ளம். எப்பவுமே துணிவாக இருந்தால் நம்மளுக்கு மனசில் பட்டதை உண்மைன்னு தெரிஞ்சதை சொல்லியே ஆகணும்னு அப்படின்னு அந்த உண்மைக்காக வாழ்ந்தவர் நீங்கள். அதை பற்றி சில வார்த்தைகள் சொன்னீங்க. சில கவிஞரோட சண்டை கூட போட்டிருக்கீங்க, இந்த வார்த்தை நான் பாட மாட்டேன். கண்ணதாசன் சாருக்கு சாக வேண்டும் என்ற வார்த்தையை மாற்றி வாட வேண்டும்னு எழுதி வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸில் ஒரு பாடகருக்குரிய அங்கீகாரம் கிடைக்கணும், அந்த மரியாதையை எப்பவும் விட்டுக்கூடாது, அந்த செல்ஃப் எஸ்டீமை வந்து விட்டு கொடுத்ததே இல்லை. ஒரு பாடலை கேட்ட உடனே மனிதனுக்கு தெளிவு உண்டாக வேண்டும், அவனுக்கு ஆறுதல் கிடைக்கணும். அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் அந்த மைண்டில் போய் ரெக்கார்ட் ஆகி அவனுடைய வாழ்வுக்கு பயன்பட வேண்டும். அதுதான் பாட்டு, மற்றதெல்லாம் நிப்பாட்டு. எதற்காக சொல்கிறேன்னா, இது வந்து நான் வந்து ஒரு பாடகன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, நான் அமிர்தமே சாப்பிட்டு வளர்ந்தவன். பாடல்களில் வந்து பாவத்தில் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னா அந்த கருத்தெல்லாம் சேர்த்து போயிடும். முழுமை கிடைக்கணும், மெச்சூர்டு வாய்ஸ் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த பாடலில் எழுதியவர் வாலி எம்ஜிஆர் வாய் அசைக்கிறார். உள்ளே என்ன கருத்து இருக்குங்கிறத இந்த குரல் சொல்லுகிறது. அதை இப்பொழுது உங்களுக்கு நான் பாடி காமிக்கிறேன். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும். நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும். ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும். உணராமல் போர்க்கு உதவாமல் போகும், உணராமல் போர்க்கு உதவாமல் போகும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா.
புரியாத பல பேருக்கு இது நாகரீகம், பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம். புரியாத பல பேருக்கு இது நாகரீகம், முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம், முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம். முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம், முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. இருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம். இருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. இவ்வளோ